ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து ஏகப்பட்ட பணம் சம்பாதிக்கலாம். இந்த மாதிரியான பல வீடியோஸ் பார்த்துட்டு இல்ல இதை கேட்டு ஷேர் மார்க்கெட்ல மக்களுடைய காசு 2 மடங்கு ஆயிடும், டைம் சரியா இருந்தா 4 மடங்கு கூட ஆகலாம். மத்தவங்களுக்கு ஆகுதுன்னா அப்போ நம்மளுக்கும் ஆகலாம்ல. அண்ட் இன்ஸ்டாகிராம்ல ஃபேஸ்புக்ல சில ட்ரேடர்ஸ் உடைய ப்ராஃபிட்ட பார்த்து சிலருக்கு 30 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு, சிலருக்கு 50 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் பார்த்து ராஜ்கோட்டை சேர்ந்த ஒரு 25 வயசு பையன் ரோஹித் அவர் எந்த அளவுக்கு மோட்டிவேட் ஆயிடுறாருன்னா, நிலத்தை வித்து அவருடைய அப்பா 80 லட்சம் ரூபாய் அவருடைய கல்யாணத்துக்காக அரேஞ்ச் பண்ணியிருந்தாரு. அதுல 60 லட்சம் ரூபாய் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள போட்டுறாரு. இந்த நம்பிக்கையோட அப்படி எல்லாருக்கும் கிடைக்குதுன்னா அப்ப கண்டிப்பா என்னுடைய காசும் பெருகும்னு. ஆனா அவருடைய எல்லா காசும் முழுகிறத பார்த்ததும் இப்ப புரியல வீட்டுல இருக்கிறவங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு. அண்ட் இந்த பயத்துல அவருடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிறாரு. இந்த மாதிரி ஒண்ணு இல்ல, ஏகப்பட்ட உண்மை கதைகள் இருக்குது. ஏகப்பட்ட இளைஞர்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகி ஆங்ஷியஸ்ல அவங்க வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க. இந்த ஆழமான கிணத்துல இருந்து அவங்க தாகத்தை தணிச்சுக்க முடியும்ன்ற எண்ணத்துல. ஆனா இந்த இடத்துல நிஜமாவே அந்த அளவுக்கு சக்தி இருக்குது. நீங்க சோஷியல் மீடியால பாக்குறீங்கல்ல, மக்கள் ஒரே நாள்ல 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்றது இது எல்லாமே உண்மைதான். மக்கள் காரு, பங்களா, வேர்ல்ட் டூர் இது எல்லாமே அடையறாங்க, இதுவும் உண்மைதான். மக்கள் வெறும் ஷேர் மார்க்கெட்டோட தம் மீது 1000 கோடி ரூபாய்க்கான எம்பையர் பில் பண்ணிருக்காங்க, இதுவும் முற்றிலும் உண்மைதான். ஆனா மக்கள் ஒரேடியா அழிஞ்சு போயிருக்காங்க, ஏழையா இருக்காங்க, பேங்க்ரப்ட் ஆயிட்டாங்க, இதுவும் முற்றிலும் உண்மை. சோ இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்க எல்லாருக்குமே ஒரு ப்ராமிஸ் பண்றேன். நான் இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டோட நல்லது மற்றும் கெட்டது 2 முகத்தையும் காமிக்க போறேன். அப்படி நீங்க முற்றிலும் ஒரு அன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனா இருக்கீங்கன்னா அண்ட் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டை பத்தி ஜீரோ நாலேஜ் இருந்தாலும் ஆனா நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டு கத்துக்கிட்டு உண்மையாவே ஆத்தென்டிக்லி உங்களோட காசை க்ரோ பண்ணணும்னு விரும்புறீங்கன்னா அப்ப உங்க ஆரம்பத்துக்கான ஸ்டெப்ஸ் எக்ஸாக்ட்லி எப்படி இருக்கணும் அண்ட் நீங்க என்னென்னலாம் செய்யணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப் மேனர்ல இந்த வீடியோல கத்துக்க போறீங்க. சோ இந்த வீடியோவை எண்ட் வரைக்கும் கவனமா பாருங்க. அண்ட் இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேரும் பண்ணணும். ஏன்னா இது கண்டிப்பா யாரும் ஒருத்தருடைய வாழ்க்கையை காப்பாற்ற முடியும். ஷேர் மார்க்கெட்ல அவங்க காசை பாழாக்காம. ரிப்போர்ட் சொல்லுது 90% ஆட்கள் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வராங்கல்ல, எஸ்பெஷலி யாரெல்லாம் ட்ரேடிங் செஞ்சு குயிக் காசு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க அவங்களுடைய காசை லூஸ் தான் பண்றாங்க. And the biggest reason why people lose money in the stock market is their thought process, the lottery mindset. இல்லனா அவங்க பார்த்திருப்பாங்க யாருடைய காசு வந்து பெருகிறத 2 மடங்கு 4 மடங்கு 5 மடங்கு ஆகத்த அண்ட் அவங்களுக்கு தோணும் அப்படி அவரது அதிகமாச்சுனா அப்ப கண்டிப்பா எனக்கு ஆகும்னு. இல்ல சில பேருக்கு தோணுது ஸ்டாக் மார்க்கெட் வந்து காசு அச்சடிக்கிற மிஷின்னு. அண்ட் இந்த இடத்துல ஒரு வாட்டி சரியான ஸ்டாக் கிடைச்சிருச்சுனா, எதனா ஒரு டிப் கிடைச்சிருச்சுனா, கூடவே அப்படி நம்மளோட அதிர்ஷ்டமா கூட இருந்துச்சுனா ராத்திரியோட ராத்திரியா பணக்காரராகவும் ஆக முடியும். அண்ட் இவங்க தான் அந்த 90% ஆட்கள். இவங்களுடைய காசு ஷேர் மார்க்கெட்ல கண்டிப்பா முழுகும். அண்ட் மிச்சம் இருக்கிற 10% ஆட்கள் ஷேர் மார்க்கெட்ல காசு சம்பாதிக்கிறவங்க, கன்சிஸ்டன்ட்லி சம்பாதிக்கிறவங்க. இவங்க ரொம்பவே புத்திசாலித்தனமா இருப்பாங்க. இவங்க முதல்ல ஒரு சென்சிபிள் எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் கிட்ட இருந்து ஒரு நல்ல வீடியோ வழியா இல்ல ஒரு நல்ல புக் மூலமா ஷேர் மார்க்கெட்டை நல்லா புரிஞ்சுக்கிறாங்க, கத்துக்கிறாங்க. அப்புறம் ஒரு ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் கூட இங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றத ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாருங்க, காசு க்ரோ ஆகும், இது உண்மைதான். 2 மடங்கு ஆகும், 5 மடங்கு கூட ஆகலாம். பட் டைம் இஸ் க்ரூஷியல். சும்மா பார்த்துட்டு மோட்டிவேட் ஆயிட்டு இதுக்குள்ள நுழையறதுக்கு பதிலா அவருக்கு டைம் எவ்வளவு ஆச்சு அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் இதை செக் பண்ணுங்க. நீங்க அந்த ஸ்கிரீன்ஷாட்ஸ் ப்ராஃபிட்டோட பாத்தீங்கல்ல, அவர் ஒரு வாட்டி அந்த ப்ராஃபிட்டை சம்பாதிச்சாரா இல்ல தொடர்ந்து திரும்ப ப்ராஃபிட் சம்பாதிச்சிட்டு இருக்காரா? ஏன்னா சிலர் ஒரு வாட்டி நல்ல ப்ராஃபிட்டை சம்பாதிச்சுட்டு அந்த ப்ராஃபிட்டை திரும்ப காமிச்சு ஸ்டாக் மார்க்கெட்டோட கோர்ஸ் இல்ல அவர் டெலிகிராம் சேனலோட இல்ல க்ளோஸ் குரூப்போட மெம்பர்ஷிப் விற்கிறாரான்னு பாருங்க. அண்ட் உண்மையான காசு ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து இல்ல அவருடைய கோர்ஸ் வித்து மெம்பர்ஷிப்பை வித்து சம்பாதிக்கிறாரான்னு பாருங்க. சோ யாரோ ஒருத்தரையும் பார்த்துட்டு மோட்டிவேட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க இதை தெரிஞ்சுக்கோங்க. நீங்க பாக்குற ப்ராஃபிட் அது ஒரு வாட்டி வந்துச்சா இல்ல அந்த பர்சன் தொடர்ந்து ரெகுலரா ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு இருக்காரா? அண்ட் ஃபைனலி நீங்க இதையும் செக் பண்ணணும், அந்த பர்சன் எவ்வளவு காசு போட்டாருன்னு. ஆமா, 50 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட் சம்பாதிக்கலாம், 1 கோடி ரூபாய் ப்ராஃபிட் சம்பாதிக்கலாம், அண்ட் 5 கோடி ரூபாய் ப்ராஃபிட் கூட புக் பண்ணலாம். நீங்க ஷேர் மார்க்கெட் உண்மையிலேயே ஒரு ஆழமான கிணறு தான். ஆனா பாயிண்ட் இதையும் தெரிஞ்சுக்கணும்ல, அவர் காசு எவ்வளவு போட்டாரு, எவ்வளவு அமௌண்ட் ரிஸ்க்ல இருந்துச்சு, ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ எவ்வளவு இருந்துச்சு, இதெல்லாம் சில கேள்விகள். இதுக்கான பதில் நீங்க முதல்ல கண்டுபிடிச்சிடணும். இவ்வளவு நேரம் நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஐ அம் டாம் ஷூர் நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து காசு சம்பாதிக்க சீரியஸா இருக்கீங்க அண்ட் உண்மையிலே கத்துக்கணும்னு விரும்புறீங்க. சோ வாங்க முதல்ல தெரிஞ்சுக்கலாம் நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல காசு ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும்னு, உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கணும்னு. 2 மடங்கு இல்ல 10 மடங்கு ஆகும்ன்ற எண்ணம் இருக்கிற இடத்துல உங்களோட திங்கிங் எக்ஸாக்ட்லி எப்படி இருக்கணும். அப்படி நீங்க உங்களோட காசை க்ரோ பண்ணணும்னு விரும்புறீங்கன்னா இங்க பாருங்க, காசு ஒரு டூல். இதை வச்சு நம்மளோட அவசியங்கள்ல இருந்து ஆடம்பரம் வரைக்கும் எல்லாத்தையும் பூர்த்தி செய்யறோம். அண்ட் இந்த காசு இருக்குதுல இது தொடர்ந்து அதோட பர்ச்சேசிங் பவரை லூஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஒரு பைக் எடுத்துக்கோங்க, ஸ்கூட்டி எடுத்துக்கோங்க, ஒரு வீடு எடுத்துக்கோங்க, நீங்க எந்த ஒரு விஷயத்தினாலும் எடுத்துக்கலாம். இனில இருந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க அந்த பொருளை என்ன ஒரு விலைக்கு வாங்கியிருந்தீங்களோ உங்களால இன்னைக்கு அதே விலையில வாங்க முடியாது. உதாரணத்துக்கு நீங்க சேவிங் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் 10,000 ரூபாய் சேவ் பண்றீங்கன்னா அப்ப 3 வருஷத்துக்கு அப்புறம் உங்ககிட்ட 3,60,000 ரூபாய் இருக்கும். நீங்க சந்தோஷப்படுவீங்கப்பா நான் எவ்வளவு காசு சேர்த்துட்டேன்னு. ஆனா பாயிண்ட் என்னடா, விலைவாசி அதிகமாயிட்டு இருக்கும் அண்ட் அல்டிமேட்லி சேவிங் பண்றத பார்த்தோம்னா உங்க காசோட பர்ச்சேசிங் பவர் லூஸ் தான் ஆகுது. அதாவது சேவிங் இஸ்
indeed a bad idea. So we must start investments. Investment செய்யறதுனால மிகப்பெரிய லாபம் என்னன்னா நீங்க விலைவாசியை பீட் பண்ணுவீங்க and உங்களோட காசு வளர்ந்துகிட்டே இருக்கும். இப்போ உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு புரிஞ்சிருச்சுனா அப்ப நம்ம எப்பவுமே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அசெட்ஸ்ல தான் பண்ணணும். அசெட்ஸ்னா இது என்ன விஷயம்னா இது நமக்கு இன்னும் காசு எடுத்துட்டு வரணும் which will make you more money. and இந்த கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ் இருக்குதுல்ல இது ஒரு விதத்துல நமக்கு அசெட்ஸ் மாதிரி தான் வேலை செய்யும். உங்களுக்கு தெரியுமா ஒரு கம்பெனியோட உண்மையான முதலாளி அதோட ஃபவுண்டர், கோ-ஃபவுண்டர், சிஇஓ எல்லாம் இல்ல. அதோட உண்மையான முதலாளி யாரா இருப்பார்னா ஒரு ஷேர் ஹோல்டர். யார்கிட்ட எவ்வளவு அதிகமான ஷேர்ஸ் இருக்குதோ அவர் அந்த கம்பெனில அந்த அளவுக்கான முதலாளியா கருதப்படுவாரு. அவரோட டிசிஷன் மேக்கிங்கும் அந்த அளவுக்கு எடுத்துக்கப்படும். இதனால தான் நீங்களே பார்த்திருப்பீங்க ஸ்டீவ் ஜாப்ஸ் அவரோட கம்பெனில இருந்து வெளிய அனுப்பிட்டாங்க. சோ இப்போ கிளியர் ஆயிட்டு இருக்கும். வெல் நீங்க ஃபவுண்டரா இருக்கலாம் ஆனா உண்மையான முதலாளி யாரா இருப்பார்னா யார்கிட்ட அதிகமான ஷேர்ஸோட ஹோல்டிங்ஸ் இருக்குதோ. அப்படி அந்த கம்பெனி க்ரோ ஆச்சுனா ப்ராஃபிட் சம்பாதிச்சுச்சுனா அப்ப கண்டிப்பா அதோட வேல்யூவேஷன் அதிகமாகும், அதோட மார்க்கெட் கேப்பும் அதிகமாகும். மார்க்கெட் கேப்க்கு அர்த்தம் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இந்த கம்பெனி மல்டிப்ளைட் பை வேல்யூ அண்ட் பிரைஸ் ஆஃப் தி ஷேர்ஸ். அப்ப கம்பெனியோட growth அதிகமாச்சுனா ஷேரோட பிரைஸும் அதுவாவே அதிகமாகும். அண்ட் ஷேரோட பிரைஸ் அதிகமாகிறதுனால உங்களோட ப்ராஃபிட்டும் கண்டிப்பா அதிகமாகும். இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கோ கம்பெனி வளர்ந்துச்சுனா உங்களோட ப்ராஃபிட்டா கண்டிப்பா வளரும்னு. இப்போ நீங்க இது புரிஞ்சிருப்பீங்க கம்பெனி வளர்ந்துச்சுனா உங்களோட காசும் வளரும். ஆனா இப்ப மனசுல வர கேள்வி என்னன்னா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது இந்த கம்பெனி வளருமா இல்லையான்னு. சரி வாங்க இதையும் பாத்துறலாம். ஆரம்பத்துல இதுக்காக உங்களோட அதிகமான மூளை யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்ல. நீங்க வெறும் உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டிஸ் கவனிச்சாலே போதும். நீங்க இதை நோட்டீஸ் பண்ணுங்க உங்களோட தினசரி வாழ்க்கையில ஒரு சராசரி மனுஷனா நீங்க என்னென்ன விஷயங்களை யூஸ் பண்றீங்கன்னு, உங்களோட வீட்ல என்னென்னலாம் யூஸ் ஆகுதுன்னு. இங்க பாருங்க நான் உங்களுக்கு எந்த ஒரு ஸ்டாக்கும் ரெக்கமெண்ட்லாம் பண்ணல. வெறும் என்ன சொல்ல வரேன்னா நீங்க ஆரம்பத்துல கொஞ்சமா அனலைஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். டாடா, கேட்பரி, டாமினோஸ், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம், ரிலையன்ஸ் ஒவ்வொரு வீட்லயும் உங்களோட ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. சோ நீங்க இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க எந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் உங்களோட வீட்டுக்கு வருதோ அது ஒரு லிமிடெட் கம்பெனியா இல்லையான்னு. ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்டட் ஆயிருக்கா இல்லையா, அப்படி அது லிஸ்டட் ஆயிருக்குனா அண்ட் அப்படி உங்களுக்கு இது ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனியா தோணுச்சுனா அப்ப உடனே நீங்க உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஆரம்பிக்கலாம். ஒரு கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸை எப்படி டீடைலா செக் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழ ஷேர் மார்க்கெட்னு கமெண்ட் பண்ணுங்க. ஆஸ் a beginner நீங்க ஃபண்டமெண்டல்ஸை எப்படி ஈஸியா அனலைஸ் பண்ணலாம்னு உங்களுக்கு ஒரு டீடைல் வீடியோ ரெடி பண்ணி தரேன். அடுத்ததா நீங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வேலை முதல்ல ஒரு டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும். ஏன்னா எப்படி நம்ம பேங்க்ல காசு போடுறதுக்கு நம்மளுக்கு ஒரு பேங்க் அக்கவுண்ட் தேவையோ அதே போலயே நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு டிமேட் அக்கவுண்ட் தேவை. சோ இப்பவே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா எதுவுமே யோசிக்காம டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். நீங்க ஃப்ரீயாவே உங்க டிமேட் அக்கவுண்ட ஓபன் பண்ணலாம். நவ ரைட் ஆஃப்டர் யூ ஓபன் யுவர் டிமேட் அக்கவுண்ட் என்னோட ஸ்ட்ராங் சஜஷன் உங்களுக்கு என்னன்னா நீங்க உடனே 5 ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனிஸை சூஸ் பண்ணுங்க அண்ட் பாத்துக்கோங்க இது நிஃப்டி 50லயே இருக்கான்னு. நிஃப்டி 50க்கு அர்த்தம் மார்க்கெட் கேப்க்கு பிரகாரம் இந்தியாவோட டாப் 50 கம்பெனிஸ் இருக்குல்ல அத நிஃப்டி 50 அண்டர் கன்சிடர் பண்ணுவாங்க. நீங்க இதுல இருந்து டாப் 5 கம்பெனிஸ் உங்க இஷ்ட பிரகாரம் சூஸ் பண்ணுங்க அண்ட் ஆரம்பத்துல ஒரு நல்ல அமௌண்ட் இதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க. இப்போ நீங்க யோசிப்பீங்க அட எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா முதல்ல கத்துக்கோ, புரிஞ்சுக்கோ, பேப்பர் ட்ரேட் பண்ணு, தெரிஞ்சுக்கோ ஷேர் வந்து ஓவர் பிரைஸ்டா இருக்கா அண்டர் பிரைஸ்டா இருக்கா, PE ரேஷியோ பாரு, EPS பாரு, அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மென்ட் பண்றத பத்தி யோசி. ஆனா நீங்க சொல்றீங்க நான் 5 ஃபண்டமெண்டல் கம்பெனிஸ் சூஸ் பண்ணுங்க அண்ட் இன்வெஸ்ட் பண்ணிடுங்கன்னு. அப்ப எப்படி இதனால எங்களோட காசு முழுகும் போகலாம்ல? இல்ல கண்டிப்பா முழுகாது. இதனால தான் நான் சொன்னேன் அப்படி நீங்க ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனிஸை சூஸ் பண்ணீங்கன்னா அப்ப லாங் டர்ம்ல உங்களோட காசு கண்டிப்பா அதிகமா தான் ஆகும். ஆனா இந்த மாதிரி செய்யறதுனால உங்களுக்கு கிடைக்க போற மிகப்பெரிய லாபம் என்னன்னா வெறும் ஒரு வாட்டி உங்களோட பாக்கெட்ல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் பாருங்க உங்களோட மைண்ட் வந்து எப்படி வேலை செய்யுதுன்னு. அதே விஷயம் உங்களுக்கு முன்னாடி போரிங்கா இருந்திருக்கலாம், நீங்க என்ஜாய் பண்ணிருக்க மாட்டீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட மைண்ட் ஒவ்வொரு விஷயமும் ஷேர் மார்க்கெட்டுக்கு ரிலேட்டடா இருக்கிற எல்லா விஷயத்தையும் கத்துக்கணும்னு விரும்பும். இங்க பாருங்க பணம் எங்க போதோ மனசு அங்க தான் போகும். நீங்க கத்துக்கிறதுக்காக ஓபன் ஆயிடுவீங்க. உங்களோட மைண்ட் அதுவாவே இன்ட்ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடும். எப்பப்பெல்லாம் ஃப்ளக்சுவேஷன் ஏற்படுதோ அப்போ உங்களோட மனசு வந்து தெரிஞ்சுக்க விரும்பும். அப்படி பிரைஸ் அதிகமாகுதுன்னா ஏன் அதிகமாகுது, அதே கம்மியாச்சுன்னா இந்த மாதிரி ஏன் கம்மியாகுது அண்ட் இந்த மாதிரியான கேள்விகளுக்கான பதில் நீங்க தேட ஆரம்பிச்சீங்கன்னா அப்ப ஷேர் மார்க்கெட்டை பத்தியான அறிவு அதுவாவே உங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். பட் அதை நீங்க காசு போடலனா அப்போ உங்களோட மைண்ட் அந்த அளவுக்கு தான் வேலை செய்யும். You have to understand that you cannot learn swimming just by reading a book on how to swim. You will have to get inside the water. உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாவும் இருக்கும், சில நேரத்துல உங்க மூக்குக்குள்ளவோ தண்ணி போகலாம். இது எல்லாம் ஏற்பட்ட பிறகுதான் நீங்க ஒரு நல்ல நீச்சல் வீரனா ஆக முடியும். ஒரு வாட்டி நீங்க காசை போட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க கத்துக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஐ பட்டன்ல உங்களுக்கு ஒரு முழு ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தியான ஒரு பிளேலிஸ்ட் கொடுக்குறேன். இந்த கான்டென்ட் எப்படி இருக்குன்னா அப்படி உங்களுக்கு ஒரே ஜீரோ நாலேஜ் இருந்தாலும் அங்க இருந்தும் நீங்க ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி ஒரு நல்ல நாலேஜ் டெவலப் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பிளேலிஸ்ட்ல நான் உங்களுக்கு இன்னும் பவர்ஃபுல் வீடியோஸ் தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். பட் இந்த எல்லா வீடியோவும் பார்க்கிறதுக்கு இது எல்லாத்தையும் கத்துக்கிறதுக்கு நீங்க டைம் செலவு பண்ண வேண்டியதா இருக்கும், பேஷன்ட்லி கத்துக்க வேண்டியதா இருக்கும். அண்ட் இந்த அளவுக்கான டைம் செலவு பண்றதுக்கான மோட்டிவேஷன் எப்ப வரும்னா எப்ப நீங்க
உங்களோட காசு இந்த ஃபீல்டுக்குள்ள இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா மட்டுமே. So my strong advice for you is இப்பவே டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் இன் some fundamentally strong companies. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. லைக் டெக்னிக்கல் அனலைசிஸ்னா என்ன, எஸ்ஐபினா என்ன, மியூச்சுவல் ஃபண்ட்ல எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், இந்த எல்லா விஷயத்தை கத்துக்க உங்களுக்கு பிளேலிஸ்டோட லிங்க் ஷேர் பண்ணிருக்கேன். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் மார்க்கெட் ஒரு ஆழமான கிணறு இல்ல, இது ஒரு மிகப்பெரிய கடல். இதுல 1-2 லட்சம் 5 லட்சம் 10 லட்சத்தெல்லாம் விடுங்க, 500 கோடி ரூபாய் கூட வரலாம் மாசத்துக்கு. ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு நாளைக்கு எதுவுமே நடக்க போறது இல்ல. ராத்திரியோட ராத்திரியா இங்க யாருமே பணக்காரன் ஆக மாட்டான். ஸ்டாக் மார்க்கெட்ல அவசரப்பட்டா ஒர்க் அவுட்டே ஆகாது. இங்க பேஷன்ஸ் வேணும், கத்துக்கணும், தொடர்ந்து இருக்கணும். அண்ட் அப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு பேஷன்ஸ் இல்லன்னு, அப்ப நான் உங்களை ஒரு ஃப்ரெண்டா நினைச்சு சொல்றேன். டன்மா இந்த ஃபீல்டுக்குள்ள தப்பி தவறி கூட வந்துடாத. இந்த ஃபீல்டு உனக்கானதே கிடையாது. இங்க பாருங்க, இன்வெஸ்டிங்கோ இல்ல ட்ரேடிங்கோ பேஷன்ஸ் கண்டிப்பா தேவை. இந்த வீடியோல நம்ம மேஜர்லி இன்வெஸ்ட்மென்ட் பத்தி பார்த்தோம். பட் அதே நம்ம ட்ரேடிங் பத்தியும் பார்க்கணும்னா, ட்ரேடிங்கும் நீங்க 6 மாசத்துக்கு வெறும் கத்துக்க மட்டும் தான் செய்யணும். ட்ரேடிங்கும் நிறைய விதங்கள் இருக்கு. இன்ட்ராடே, ஸ்விங் ட்ரேட், ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ். இது எல்லாத்துலயும் நீங்க முதல்ல பார்க்கணும் நீங்க என்ன செய்யணும்னு அண்ட் என்ன கத்துக்கணும்னு. என்ன கேட்டா நான் என்ன சொல்வேன்னா, நீங்க உங்களோட ஸ்டார்டிங்க வேற இன்வெஸ்ட்மென்ட்டோட தான் ஆரம்பிக்கணும். ட்ரேடிங்ல ஆரம்பத்துல நீங்க போகவே போகாதீங்க. பிகாஸ் ட்ரேடிங்ல ஆரம்பத்துல உங்களோட காசு கண்டிப்பா போயே தீரும். அண்ட் நம்ம காசு போச்சுன்னா கண்டிப்பா நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும். ட்ரேடிங்ல சில வாட்டி லக்கம் கிடைச்சிரும். அப்படி ஒரு வாட்டி ட்ரேட்ல கரெக்டா கிடைச்சிருச்சுன்னா அண்ட் காசா வந்துருச்சுன்னா அப்ப மனுஷன் பெருசா கனவுகள் பார்க்க ஆரம்பிச்சிருவா. தினம் இந்த மாதிரி கிடைச்சா எப்படி இருக்கும்னு. அண்ட் அப்படின்னா கேபிட்டல் அதிகமாக்கிட்டனா இன்னைக்கு 1000 ரூபாய் கிடைச்சிருக்குல்ல, அண்ட் அப்படின்னா நாளைக்கு கேபிட்டல் அதிகமாக்கிட்டனா அப்போ 10,000 ரூபாய் கூட லாபம் கிடைக்கும். கேபிட்டல கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக்கிட்டனா அப்போ ஒரே நாள்ல 1 லட்சம் ரூபாய். அப்ப இதன் பிரகாரம் இதே வருஷத்துல வீடு, வண்டி எல்லாம் வாங்கிடலாம். அண்ட் நம்மளோட லைஃப் செட். அண்ட் அடுத்த ட்ரேட்ல இவங்க அதிகமான கேபிட்டல் போடுறப்போ அப்ப சிட்டிக் போடுற நேரத்துல எல்லா காசும் போயிடும். ஆனா பாத்தீங்கன்னா மனுஷன் இவன் கனவு காண்டான்ல, இவரோட கனவு இவரை அவ்வளவு சீக்கிரமா விட்டுறாது. இன்னும் ஒரு வாட்டி பண்ணி பாக்குறேன், இன்னும் ஒரு வாட்டி பண்ணி பாக்குறேன். அண்ட் இந்த மாதிரி செஞ்சு செஞ்சு எல்லாத்தையும் இழந்துட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. சோ என்னோட சஜஷன் இதுதான். ஆரம்பத்துல ட்ரேடிங் பண்ணக்கூடாது, வெறும் இன்வெஸ்ட்மெண்டோட ஆரம்பிங்க. அண்ட் அப்படி ட்ரேடிங் பண்ணணும்னாலும் ஆரம்பத்துல பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்க. முதல்ல எமோஷனல் பேலன்ஸ் எடுத்துட்டு வாங்க, எமோஷனலி ஸ்ட்ராங் ஆக கத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆக்சுவல் ட்ரேடிங் பண்ண ஆரம்பிக்கலாம் நீங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இது உண்மைதான். ப்ராப்பர் ட்ரேடிங்க்கு 1 வருஷத்தோட லேர்னிங் கூட கம்மி தான். சோ கத்துக்கிட்டே இருங்க. அண்ட் எப்போ உங்களுக்குள்ள அதிகமான கான்ஃபிடன்ஸ் வருதோ அப்ப உங்களோட கேபிட்டலை அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்க ரோட்ல போகிறப்ப விழுந்துட்டாலோ அது தொலைஞ்சிட்டாலும் அப்ப உங்களுக்கு ரொம்ப பெரிய இழப்பு ஏற்படக்கூடாது. இப்ப சில பேர் யோசிப்பீங்க, சார் இவ்வளவு டைம் எடுக்குமா என்ன? டைம் கண்டிப்பா ஆகும். ப்ரொஃபஷன் என்னவா இருந்தாலும் சரி, டைம் கண்டிப்பா ஆகும்ல. நீங்க டாக்டர் ஆகணும்னு நினைச்சாலும், இன்ஜினியர் ஆகணும்னு நினைச்சாலும், ஆர்கிடெக்ட், டைம் கண்டிப்பா எடுக்கும். அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க டைம் கண்டிப்பா கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட்ல வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகமா இருக்காது. இதனாலே பாத்தீங்கன்னா நிறைய வாட்டி ரொம்ப சீக்கிரமாவே காசு சம்பாதிக்கணும்ன்ற எண்ணம் வச்சிருக்கிற ஆட்கள் கிரிப்டோ பக்கம் போயிடுறாங்க. ஏன்னா இந்த இடத்துல வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகம். ஆனா இங்க டைம் எடுக்கும், ஆனா காசு கண்டிப்பா வளரும். அண்ட் ஒரு வாட்டி நீங்க கத்துக்கிறதுக்கு டைம் செலவு பண்ணிட்டீங்கன்னா அப்ப நீங்க சமாளிக்க முடியாத அளவுக்கு சம்பாதிக்கலாம். சோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். ஃப்ரீயாவே உங்களோட டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி உங்களோட இன்வெஸ்டிங் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த மாதிரி இன்னும் வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.